பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால் 54ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கிற பொழுது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை ஆண்டவர் விடுவித்தார் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்க அறிக்கையிட போறீங்க. நீங்க அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில அறிக்கையிட போறீங்க. இன்றைக்கு நீங்க என்ன நெருக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, என்ன போராட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், அவைகளில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்க சாட்சி சொல்ல போகிறீர்கள். என் தேவன் என் நெருக்கத்தை நீக்கினார், என் தேவன் என் ஒடுக்கத்தை மாற்றினார், என் தேவன் என் ஜெபத்தை கேட்டார், என் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க. அதோடு மாத்திரமல்ல, உங்கள் கண்கள் உங்கள் சத்துருக்களினுடைய நீதி சரிக்கட்டுதலை கண்டது என்று சொல்லி அறிக்கையிட்டதை போல, உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த நீதியை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது என்று பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்க என்ன காரியத்தை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த காரியத்திலே, அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி, உங்களுக்கு விரோதமாக யார் யார் எல்லாம் கொக்கரித்து கொண்டு இருக்கிறாங்களோ உங்களை அழிக்கும்படிக்கு உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்தி கொண்டு எத்தனை ஜனங்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்களோ, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்கு நீதி சரிக்கட்டுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி செய்கிற தேவன். என் வாழ்க்கையில நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும், நீதி என் மத்தியில வெளிப்பட வேண்டும், என் நீதி மறைக்கப்பட்டதாக இருக்கிறது, எனக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இந்த நாளிலே உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், உங்கள் நீதி சரிக்கட்டப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வழக்காட போகிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிற பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்ப போகிறார். இது தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. உங்கள் நெருக்கம் மாறப்போகிறது, உங்கள் நீதி வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. அந்த நீதி உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு செய்த அநீதிக்கு தக்கதாக தேவன் அவர்களுக்கு நீதி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உண்டாக்கப்பட்டுச்சோ, உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பினார்களோ, அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நீதி வெளிப்படுகிற நாட்கள் வந்திருக்கிறது. அதை தேவன் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்து போகிற பாதை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில இந்த விசுவாச அறிக்கையை, இந்த காரியத்தை ஆண்டவர் அநேகருக்கு முன்பாக சாட்சியிட வைக்க போகிறார். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. அந்த நீதியை சரிக்கட்டுகிற தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். எனவே என் நீதி சரிக்கட்டப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் அறிக்கையிட போகிறோம், தேவனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. இந்த சாட்சியை என் வாழ்க்கையில கர்த்தர் எழுப்புவீராக. இந்த சாட்சி என் வாழ்க்கையில எழும்ப வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க, என் வாழ்க்கையில என் நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றினார்னு நான் சாட்சி கொடுக்க வேண்டும்? எல்லாருக்குமே ஆசை இருக்குல்ல. ஒவ்வொரு சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது, இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில மாறிட்டா நல்லா இருக்கும், இந்த பிரச்சனைகள் மாறிட்டா நல்லா இருக்கும், இந்த காரியங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிட்டா நல்லா இருக்கும், இந்த காரியங்களை தேவன் மாற்றிவிட்டால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நாம் யோசித்து கொண்டிருப்போம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இதை நீங்கள் சாட்சியாய் அநேகருக்கு அறிவிக்க போறீங்க, உங்களுடைய ஆலயத்துல சொல்ல போறீங்க, அநேக ஜனங்களுக்கு முன்பாக இதை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்க சொல்ல போறீங்க, என் நெருக்கத்திலிருந்து என் தேவன் என்னை விடுதலையாக்கினார், என் சத்துருக்களினுடைய சரிக்கட்டுதலை என் கண் பார்த்து விட்டது. எத்தனை நாள் கதறி இருப்பீங்க ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவரே நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க, இதுக்கு நீதி எங்க, நீதி எங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கதறின அந்த கதறலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உங்கள் கண்கள் அதை காண போகிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்கள் சந்தோஷத்தை திருடின சத்துருக்களினுடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் அந்த நீதி சரிக்கட்டப்படுகிறதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. அதை கொடுத்து தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார்.
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம், இதை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறதற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை ரட்சிப்பீர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. அதே போல எங்கள் கண்கள் எங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை எங்கள் கண்கள் காண கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தையை போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சாட்சி அறிவிக்க போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் அவைகளை எங்களுக்கு செய்து நீர் மகிழ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.